ஹலோ, நம்மாத்து நலபாகம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஹலோ, இன்றைக்கி நம்மாத்து நலபாகத்தில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெள்ளரிக்காயில் ஒரு பாதி துண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு மஞ்சப்பொடி போட்டு வெந்து வச்சிட்ருக்கேன். இப்போ இதுக்கு தேங்காய் வந்து எப்படி அரைக்கணும்னா, நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், பெரிய மூடியாக. இதுக்கு வந்து ஈக்குவலாக ஒரு 3 பச்சை மிளகா 3 மிளகாத்தூள் அந்த மாதிரி நான் போட்டு அரைச்சி வச்சுட்டுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போது இந்த வெள்ளரிக்காயில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை விட்டுக்கலாம். மோர் வந்து நான் தயிரை கடைஞ்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஆற்றுல ஊற்றின மோராக இருந்தாலும் சரி, கடையில் வாங்குகிற தயிராக இருந்தாலும் நீங்கள் கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். ஆற்றுல ஊற்றுறது அப்படின்னா கொஞ்சம் புளிக்க விட்டால் நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற தயிர் வந்து அவ்வளோவா புளிப்பு இருக்காது. ஸோ சில பேருக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ மோர் வந்து உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, புளிப்பு சரியாக இருக்கா அந்த காரத்துக்கு அப்படின்னு. ஸோ வெள்ளரிக்காய் வெந்து வச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து தேங்காய் பச்சை மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் நான் போடலை. அந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டுட்டு மோரையும் விட்டு உப்பு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சூடு வந்ததுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு நான் வந்து அரிசியோ, சில பேர் அரிசி துவரம்பருப்புலாம் அரைச்சி விடுவா, அதெல்லாம் எதுவுமே நான் பண்ணலை. அது மாதிரி மோர் குழம்பு வந்து ரொம்ப கொதிச்சிடலாம் கூடாது, ஏன்னா மோர் திரிஞ்சு போயிடும். அதனால் ஒரு சூடு வரணும், குழம்பு வந்து ஒரு சூடு வந்து லேசாக பதைய வச்சு இறக்கினா போகிறோம். ஸோ இந்த மாதிரி சூடு வரணும். நம்ம கை வச்சு பார்த்தா தெரியும், லைட்டாக சூடு வந்த உடனே இறக்கிற வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்து இது இடியாப்பத்துக்கெலாம் மோர் குழம்பு தான் பண்ணுவோம் நாங்கள். இதுக்கு நீங்கள் வேறு என்ன வெண்டைக்காய் போடலாம், தடியங்காய் போடலாம். ஸோ அந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். குழம்பு வந்து சூடு வந்து நல்லா பதஞ்சு வர ஆரம்பிக்கிறது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதுக்கு பொரிச்சு கொட்டிக்கலாம். கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் விடுறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகும் கருவேப்பிலையும் மட்டும் பொரிச்சு கொட்டிக்கலாம். இதுக்கு வந்து நல்ல ஒரு பெட்டர் காம்பினேஷன் என்னென்னு பார்த்தோன்னா, கத்திரிக்காய் பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். உருளைக்கிழங்கு காரக்கறியும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருந்ததுதான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.